வரும்போது பார்ப்போம். நீங்களே ஒரு கடவுள் அவதாரம். உங்களை வெல்ல ஒரு சீடரால் இயலாது. உங்களை வெல்ல கடவுளை பூமிக்கு வந்தால்தான் இயலும் என்று நான் குறிப்பிட்டேன். இது நிறைய பேர் என்ன இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் என் மனம் அதை ஏற்றுக்கிறது இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா, சித்தர், மகானு, ரிஷி, ஞானி அப்படின்லாம் எனக்கு பேர் சொல்கிறாங்க. மலேசியாவிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு, சாமி உங்களை எப்படி கூப்பிடணும்னு. மனுஷன்னு கூப்பிடுப்பான்னு. ஏன் சொல்கிறேன்னா, சித்தர், நான் ஒரு சித்தர் அப்படின்னு பேர் நானாக வச்சுக்க கூடாது. தகுதி ஓணும். அது சித்தர்ன்னு சொன்னால் சாதாரணமான விஷயம் கிடையாது. சித்தர் மனித உலகத்துக்குள்ளே ஓடா வருவனே கிடையாது. அவன் ஆகாயத்தில் ஓலா வருவேன். அவன் பேரை நான் வச்சுக்கின்னு இவ்வளோ பேரை கூட்டி வச்சுக்கின்னு பேசின்னு இருந்தேன்னா நான் எப்படி சித்தர்? அதுனா பெருமைக்கு சொல்கிற வார்த்தையா? மகான் அப்படின்னா என்ன அர்த்தம்? சும்மானா நானா 1000 பேரை வச்சுக்கலாம், இல்லை மற்றவங்க சொல்லலாம். ஆனால் என் மனம் அதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லைப்பா. நான் எப்பவுமே என்னுடைய வாழ்நாள் முழுக்குமே மரண தருவாய் வரைக்கும் நான் இருக்கணும்னு நினைக்கிறது எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் நித்தியானந்தம். அந்த பேரோடு வாழ்ந்துட்டு போனா போதும். எனக்கு மகான் வேணா, சித்தர் வேணா, ஞானி வேணா, எந்த பேரும் எனக்கு வேணா. நான் வச்சுக்கிற தகுதியும் எனக்கு இல்லை. ஏன் சொல்றேன்னா, கண்ணதாசன் வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளைன்னு எழுதினாரு. கடைசி வரை பட்டினத்தாருடைய பாடல் அது. அந்த பட்டினத்தாருடைய பாடல்ல வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு எழுதினாரு. ஆனா அதை பட்டினத்தார் என்ன சொல்றாருன்னா, கடைசி வரை வருவது பாவ புண்ணியம்ன்றாரு. யாரு? பட்டினத்தார் சொல்றாரு. ஆனா கண்ணதாசன் எழுதும் போது யாரோன்னு எழுதினாரு. ஏன் இதை அவர் பட்டினத்தார் எழுதிருக்கலாமே, பாவ புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலையே, யாரோன்னு சொல்லிட்டாரு. ஏன் சொன்னாரு அப்படின்னா, கடைசி வரைக்கும் பாவ புண்ணியம் வரும்னு சொல்ற தகுதி சொல்றவனுக்கு இருக்கணும், இல்லையா? பட்டினத்தார் சொன்னார்னா அவருக்கு அந்த தகுதி இருந்தது, அதனால பட்டினத்தார் சொன்னாரு. ஆனா கண்ணதாசன் பாவ புண்ணியம் வரனா அவர் தண்ணி அடிச்சுக்கின்னு அவர் ஒரு 2-3 கல்யாணம் பண்ணிக்கின்னு குழந்தை குட்டிங்களை பெற்று வச்சுக்கின்னு பாவ புண்ணியம் கடைசி வரைக்கும் வரும்னு அவர் எப்படி சொல்லலாம்? எவ்வளவு பெரிய மேதை பாரு கண்ணதாசன். அத அவர் பெருமைக்கான எழுதி இருக்கலாம், எழுதாத கடைசி வரைக்கும் யாரோ அப்படின்னு எழுதினாரு. இந்த வார்த்தை ரொம்ப நாள் சந்தேகம் யார்கிட்ட கேட்கறது, நீங்களே எனக்கு சொல்லிட்டீங்க. அதுதான்பா, இது மனித வாழ்க்கையில நான் பல வீடியோக்கள்ல சொல்லின்னுக்கிறேன். மனுஷன் வாழ்க்கையில கடைசியில வர்றது உன் சொந்தம் வராது, உன் கனவு வரமாட்டான், உன் மனைவி வரமாட்டா, உன் பிள்ளைங்க வராது. நீ அனாதியா இந்த உலகத்துக்கு வந்தா அனாதியா நீ போற. ஆனா போகும்போது கூட வர்றது 2 விஷயம் தான், பாவ புண்ணியம் தான். அந்த பாவ புண்ணியத்தை எந்த பூமியில உருவாச்சோ அந்த பூமியிலே அழிச்சிடுங்க, அழிச்சிட்டு சுத்த பொருளா போய் சேருங்கன்னு சொல்லின்னுக்கிறேன். ஏன்னா அந்த கண்ணதாசன் அந்த பாவ புண்ணியம் வரும்னு சொல்லாத கடைசி வரைக்கும் யாரோ அப்படின்னாரு. ஏன்னா அந்த தகுதி எனக்கு இல்லைன்னு கண்ணதாசன் சொன்னாரு. அதே மாதிரி சித்தருன்னு சொல்ற தகுதி எனக்கு இல்லை, மகானன் சொல்ற தகுதி எனக்கு இல்லை, ரிஷின்னு சொல்ற தகுதி எனக்கு இல்லை, மனுஷன் சொல்ற தகுதி மட்டும் இருக்குது. அதனால நான் மனுஷன். நான் பேசுறதுக்கு காரணம் என்ன? அனுபவம். 6 வயசுல இருந்து இறைவன் இருக்கிறானா இல்லையா? இருந்தா ஒருத்தனை ஏற்றத்தும் உயரமாகவும் ஒருத்தனை தாழ்வாகவும் ஏன் படைச்சான்? இது அவனுடைய படைப்பு தானா அப்படின்னு 6 வயசுல இருந்து ஆரம்பிச்சதனுடைய அனுபவம் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா பேசினுக்கிறேன், உலகம் ஃபுல்லா கடவுளா கொண்டாடிங்குது. ஆனால் இதனால நான் சித்தர் ஆயிடுறதோ இல்ல ஞானி ஆயிடுறதோ தவறான வார்த்தைகள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் அவங்கவுங்க ஒரு பேர் அவங்களே போட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் தப்பு. நமக்கு அந்த தகுதிக்கு தான் பார்க்கணும். நான் பிறந்தது மனுஷனா பிறந்தேன், ஞானியா மாறலாம், மாறி இருக்கணும். மாறாமையே மேடையில உட்காந்துக்கின்னு நான் மகான்னு நான் சித்தர்ன்னு சொல்லக்கூடாது. இவ்வளவு பேரை கூட்டி வச்சுக்கின்னு நான் சித்தர்ன்னு சொல்ல முடியுமா? மனிதனோடவே உறவாடவே இல்லை சித்தர்கள். ஆனா நிறைய பேர் இன்னைக்கு சித்தர்ன்னு போட்டு தெரிஞ்சுங்கிறான். இதெல்லாம் தவறானது இல்லையா? மிகைப்பற்றி என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே இல்லை. செத்தா மண்ணு துண்ண போது உன்ன நீ என்னடா சித்தரு? அவன் சாகாதவன், அதனால அவன் சித்தர்ன்னு வச்சுக்கிறான். நீ செத்து போறவன், நீ உனக்கு தகுதி உண்டா உனக்கு? அதனால நான் அந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. நான் மனுஷனா வாழ்ந்துட்டு போனா போதும்பா.
அதனால சமாதி கூட கட்டி வச்சிருக்கிறாங்க. அது எப்போ நாள் வருமோ அப்போ போட்டு மூடுவாங்க. அந்த சமாதிக்குள்ள போற வரைக்கும் நான் எந்த மகான பேரையும் நான் இணைச்சிக்கிறது இல்லை, எந்த சித்தர்கள் பேரையும் நான் இணைச்சிக்கிறது இல்லை. மனுஷனா வாழ்ந்து போனா போதும்னு நினைக்கிறேன். சரிங்கய்யா, சின்ன சந்தங்கய்யா சொல்லுப்பா.